வணக்கம். குமரி மாவட்டத்திலிருந்து டாக்டர் நலகுமார். அதாவது குமரி மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தம் உண்டு. அது எங்களுடைய அப்பச்சி காமராஜர் அவர்கள். அப்பச்சி காமராஜரை எல்லாரும் கர்ம வீரர் என்று சொல்வார்கள். ஏன்னா அரசியல்ல கர்மமே கண்ணாக மக்களுக்கு உண்மையாக நடந்தது காமராஜர் மட்டும்தான். அவருடைய பெருமையை எல்லாருக்குமே தெரியும். இந்த உலக தலைவர்கள், அரசியல் ஈடுபட்ட தலைவர்கள் அனைவரும் எடுத்துக்கிட்டா கூட கர்ம வீரர் காமராஜர் தான் முதன்மையானவர் என்று எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கர்ம வீரர் காமராஜர். டாக்டர் நலங்குமார் ஆகிய நான் காமராஜரை பிறப்பில் இருந்தே நம்ம அவரை நேசிக்கிறோம். அவருடைய கொள்கைகளை நம்ம ஃபாலோ பண்றோம். அவரை வச்சுதான் எல்லாரும் அரசியல் கூட எல்லாரும் பண்றாங்க. ஆனா இந்த திருச்சி சிவாங்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காமராஜரை பற்றி நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அவரை பாட்டு ஒன்று கேட்குறேன். காமராஜர் நிழலை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அரசியல் விளம்பரம் வேணும்னா எதனால நீங்கள் சொல்லலாம்ங்கிறது சொல்லக்கூடாது. காமராஜரை பற்றி சொல்லணும்னா ஒரு தகுதி வேணும். இப்போ அண்ணாச்சியோட தகுதியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். சமூக வலைதளத்திலையும் பேப்பர்லையும் உங்களுடைய அனைத்து விதமான லீலைகளும் வெளியே வந்திருக்கு. அப்படிப்பட்ட தரங்கட்ட நீங்க அப்பச்சி காமராஜர் உலக புகழ்பெற்ற எளிமைக்கு அடையாளமான எங்களுடைய உன்னத தலைவரை பற்றி பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. என்ன ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க உங்களுக்கு விளம்பரம் வேணும்னா எதனாலும் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய அப்பச்சி காமராஜரை பற்றி, அவங்களுடைய நடக்காத நிகழ்வுகளை பற்றி நீங்க சொல்லும்போது அதை எங்களை மாதிரி உண்மை தொண்டர்கள் குமரி மாவட்டத்திலிருந்து கேட்போம். இந்த குமரி மாவட்டத்தில் நாங்கள் சொல்றது கோட்டை வரைக்கும் எதிரொலிக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த பதிவை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து அந்த திருச்சி சிவாவுக்கு ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவித்து அவங்கள அந்த பொறுப்பில் இருந்து இறக்கி விடணும். இந்த அரசியல் பொறுப்பில் இருக்கனால தான் விளம்பரம் தேடி இந்த மாதிரி தவறுதலெல்லாம் பேசுகிறாங்க. அதை கண்டிப்பாக அதை செய்யணுங்கிறது குமரி மாவட்டத்துடைய காமராஜருடைய தொண்டர்கள் அனைவரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இரண்டாவது, திருச்சி சிவா அவங்களுடைய அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமா இருக்கு. அந்த பயணத்தை அவங்க சரியா பண்ணாதனால தான் ஏதாவது சொல்லி விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறீங்க. காமராஜரை பற்றி சொல்றதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் எளிமையா வாழ்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு பணியேறி குடும்பத்தில் பிறந்தேன்னா, இன்னைக்கு படிச்சு ஒரு டாக்டரா இருக்கேன்னா அது அப்பச்சி காமராஜருடைய அந்த கல்வினால தான். அதனால தான் கல்வி கண் திறந்த கடவுளாட்டு நாங்கள் அவரை பார்க்குறோம். எங்களுடைய கல்வி கடவுளை பற்றி நீ என்னடா சொல்றது? உனக்கு எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுப்பேன், தலைவரை பற்றி ஏதாவது தப்பா பேசுவேன், நாங்கள் பொறுத்துட்டு இருக்கணுமா? பலதரப்பட்ட மக்கள் கோபத்தில் இருக்காங்க. பொதுமக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பொதுமக்கள் உங்களுக்கு தக்க பாடம் உங்களுக்கு புகட்டுவாங்கிறத நான் இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறேன். ஒரு தரங்கட்டவன் ஒரு நல்ல ஒரு அரசியலிலும் பொது வாழ்க்கையிலையும் உள்ள ஒரு உன்னதமான தலைவரை பேசுறது எந்த ஒரு பொதுமக்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த பதிவு மூலம் சொல்றது என்னன்னா, நீங்க பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவோம்ங்கிறத இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் காமராஜரை தெய்வமாக வழங்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். இது முதலமைச்சரின் பார்வைக்கு போய் எட்டணுங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு டாக்டர் நலங்குமார், கன்னியாகுமரி மாவட்டம்.